இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு. அதில் முக்கியமான இது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து நிதி ஃபினான்ஸ் சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்க்குறோம். அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், அதுக்கு என்ன வழிமுறைகள், அதை மட்டும் பார்க்குறோம். மொத்தம் அது ஆர்டிக்கல் 112லேருந்து 117 வரைக்கும் இருக்குது. ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல். அதோடய வழிமுறைகளை பற்றி சொல்கிற ஷரத்து வந்து 112லேருந்து 117 வரைக்கும் இருக்குது ஷரத்து. அது ஒன்று ஒன்றா நாம் பார்க்கலாம். ப்ரொசீஜர் இன் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ். தமிழில் வந்து நிதி சம்பந்தமான விஷயங்களில் வழிமுறைகள். எந்தெந்த சரத்து என்னென்ன வழிமுறைகள் சொல்லுதுன்னு தான் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிக்கல் 112, ஆர்டிக்கல் 112, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஆனுவல் ஃபினான்ஷியல் பட்ஜெட். சரத்து 112 ஆண்டு நிதிநிலை அறிக்கை. இது வந்து ஆனுவல் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுவாங்க. நீங்கள் அதோட ஆர்டிக்கல் எந்த ஃபினான்ஷியல் பட்ஜெட்டை வந்து எப்போ எந்த சரத்து மூலிமா பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணுவாங்கன்னு சொல்கிறது தான் சரத்து 112, ஆர்டிக்கல் 112. ஆர்டிக்கல் 113, ஆர்டிக்கல் 113, ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்டிமேட். சரத்து 113, மதிப்பீடுகள் குறித்த பாராளுமன்றத்தில் உள்ள வழிமுறைகள். அது நம்ம பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ண மாதிரி ஃபினான்ஷியல் இதெல்லாம் எடுக்கும்போது அதோட எஸ்டிமேட்டெல்லாம் கணக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்கெல்லாம் கரெக்டாக எந்த மதிப்பீடுகள் குறித்து பாராளுமன்றத்தில் தாக்கணும், அதுக்கான ப்ரொசீஜர், அதுக்கான வழிமுறைகளை பற்றி சொல்கிற சரத்து தான் 113. ஆர்டிக்கல் 114, அப்ரோப்ரியேஷன் பில். சரத்து 114, ஒதுக்கீடு செய்யப்பட்ட மசோதாக்கள். ஆர்டிக்கல் 115, சப்ளிமெண்ட்ரி, அடிஷ்னல் ஆர் எக்ஸஸ் கிராண்ட். ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க, அதில் வந்து கூடுதல் எக்ஸஸாக சில மானியமெல்லாம் வழங்கணுன்னா இந்த ஆர்டிக்கல் 115 யூஸ் பண்ணி, சரத்து 115 யூஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டு. சரத்து 115, கூடுதல் அல்லது அதிகமாக மானியம் வழங்குவதை பற்றியது. ஆர்டிக்கல் 115. ஆர்டிக்கல் 116, votes on accounts, votes of credit and exceptional credits. தமிழில் சரத்து 116, கணக்கு மற்றும் கடன் வாங்குவது சம்பந்தமான மற்றும் விதிவிலக்கான மானியங்கள் பற்றியது. கணக்கு மற்றும் கடன் வாங்குவது சம்பந்தமான மற்றும் விதிவிலக்கான மானியங்கள் பற்றியது. ஆர்டிக்கல் 117, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆஸ் டு ஃபினான்ஷியல் பில். சரத்து 117, நிதி மசோதாக்களுக்கான சிறப்பு வழிமுறைகள். சிறப்பு விதிமுறை அல்லது வழிமுறைகள். மறுபடியும் நான் சொல்கிறேன். ஆர்டிக்கல் 112, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஆனுவல் ஃபினான்ஷியல் பட்ஜெட்.
ஷரத்து 112 ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றியது. ஷரத்து ஆர்டிகல் 113 ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்டிமேட். ஷரத்து 113 மதிப்பீடுகள் குறித்த பாராளுமன்றத்தில் உள்ள வழிமுறைகள். ஆர்டிகல் 114 அப்ரேசேஷன் ஆஃப் பில். ஷரத்து 114 ஒதுக்கீடு செய்யப்பட்ட மசோதாக்கள். ஆர்டிகல் 115 சப்ளிமெண்ட்ரி அடிஷனல் ஆர் எக்ஸஸ் கிராண்ட். ஷரத்து 115 கூடுதல் அல்லது அதிகமாக மானியம் வழங்குவதை பற்றியது. ஆர்டிகல் 116 votes on account, votes of credit and exceptional credit. ஷரத்து 116 கணக்கு மற்றும் கடன் வாங்குவது சம்பந்தமான மற்றும் விதிவிலக்கான மானியங்கள் பற்றியது. அடுத்து ஆர்டிகல் 117 ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆஸ் டு ஃபினான்ஷியல் பில். ஷரத்து 117 நிதி மசோதாக்களுக்கான சிறப்பு விதிமுறைகள். இந்த ஷரத்து 117 ஆர்டிகல் 117 அடிக்கடி கேட்குற கொஸ்டின், இது நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆர்டிகல் 112 ஷரத்து 112 இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின். ஓகேங்களா? சரி, ஓகே, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.